வணக்கம். ராணி கேட்டல் ஃபார்ம் யூடியூப் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்றைக்கி வந்து நம்ம காம்பினுடைய வகைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது எப்படி அமைஞ்சிருக்கும் என்ன அப்படின்னு. ஏன்னா நம்ம கறவை மாட்டில் காம்பு தான் முக்கியமான ஒரு விஷயம். நம்ம எவ்வளவு தான் பணம் போட்டு வாங்கிட்டு வந்தாலும் சரி, எவ்வளவு தான் ஷெட்டு போட்டாலும் சரி, எந்த ஒரு வகையில் நம்ம வந்து ஆள் கொண்டு வந்து வச்சுருந்தாலும் சரி, இல்லை நம்மளே செஞ்சாலும் சரி, எந்த வேலை செஞ்சாலுமே நமக்கு தேவையான ஒரு விஷயம் வந்து முக்கியமாக மாட்டில் வந்து காம்பு தான். சரி, அந்த காம்பு இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து முறையான வந்து கறவை எடுத்தால் தான் லாபம் எடுக்க முடியும். நம்ம இல்லைன்னா எடுக்க முடியாது இல்லையா? அதனால தான் வந்து இன்றைக்கி காம்பினுடைய அமைப்பு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். காம்பு அமைப்பு வந்து மாற்றங்கள் ஏற்பட்டதுன்னு வச்சிங்களேன், அதை வந்து நம்ம அந்தளவுக்கு கறந்து லாபம் எடுக்க முடியாது. காம்பு தான் முக்கியமான ஒரு விஷயம் நமக்கு. அதனால தான் இந்த காம்பினுடைய அமைப்பு இப்படி இருந்தால் இந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லலாம். ஒவ்வொரு மாட்டுக்கும் ஒவ்வொரு அமைப்பு இருக்கும். இருந்தாலும் ஓரளவு இந்த மாதிரியான ஒரு 4 காம்பினுடைய அமைப்பு தான் மேக்ஸிமம் வந்து எல்லா மாட்டுலேயுமே இருக்கும். அதை தான் வந்து இன்றைக்கி நம்ம சொல்ல போகிறேன். சரிங்களா? இப்போ பாருங்கள், இந்த காம்பு வந்து பாம்பு தலை மாதிரி தான் இருக்கும். நல்லா அழுத்தினா பிசுக்கும் பால் நல்ல கறவைக்கு நல்லாயிருக்கும். சரிங்களா? கறக்கிறதுக்கு. அதோடு இல்லாமல் சில மாட்டினுடைய காம்புகள் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ரொம்ப லப்பர் மாதிரி இருக்கும். நம்மளால் அந்த மாட்டை வந்து கறக்க முடியாது. கறக்கும்பொழுது என்னாச்சுன்னா பால் அப்படியே கீழேருந்து மேலே ஏறும். ஆனால் குயிக்காக நம்மளால் பால் கறக்க முடியாது. அதுக்காக தான் வந்து ஒவ்வொரு மாட்டினுடைய காம்பினுடைய இதை வந்து நான் சொல்கிறேன். சில மாடு வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும். கறந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து நெஞ்சு வலி வரும். அதிகமாக அந்த மாட்டை கறந்துகிட்டே இருந்தால் நெஞ்சு வலி வந்துடும். அந்த மாதிரியான மாடுகளுக்கு தான் வந்து சொல்கிறேன். இந்த மாட்டு காம்பை பாருங்களேன். இது வந்து நம்ம எப்படி தான் இழுத்து கறந்தாலுமே வந்து பக்கெட்டை விட்டு தான் இதனுடைய பால் அமைப்போம். இது வந்து மேக்ஸிமம் எடுக்கக்கூடாது. இது பாருங்களேன், இந்த பால் வந்து சுரப்படிச்சுன்னா ரொம்ப பெருசாக போடும். நம்ம கையில் பிடிச்சி கறக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சரிங்களா? ஆனால் இந்த மாதிரியான மாடுங்களாக பார்த்து நீங்கள் கறவை மாடு எடுங்க. சரிங்களா? மேக்ஸிமம் இந்த காம்பு வந்து நல்லாயிருக்கும். இதுதான் நல்லது. ஓகே. ஆனால் இந்த மாதிரியான காம்புங்களை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். அடுத்தபடியே இந்த மாட்டு காம்பு இருக்குது பார்த்திங்களா, இது வந்து அற்புதமாக இருக்கும். இது வந்து கிர் மாட்டில் வந்து மேக்ஸிமம் இந்த மாதிரியான காம்புகள் வரும். ஓகேவா? நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.